வெல்கம் டு A to Z டெக் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம எப்படி VSD வீடியோ எடிட்டரில் எப்படி வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம VSD வீடியோ எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு VSD வீடியோ எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ராங் கொடுத்துடலாம். இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். இல்லை blank ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபினிஷ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் வந்து சைடில் மாற்றிக்கிறேன். இந்த 3 ஆப்ஷன் தான் நீங்கள் வீடியோ, மியூசிக், இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. இங்கே மேலே இருக்க 4 வந்து ஷேப்ஸு. நீங்கள் ஏதாவது ஷேப் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். மேலே நிறைய டைட்டில்லாம் இருக்கும். எடிட்டர், எடிட், வியூ, அந்த மாதிரி நிறைய மெனு கொடுத்துருப்பாங்க. இப்போ வீடியோ இன்புட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும், அதுக்கு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் எடிட்டரை கிளிக் பண்ணிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளேட் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க டைம்லைன் மட்டும் கட் ஆகும். பாருங்கள், தனித்தனியாக வந்துடுச்சு. இன்னும் நம்ம கட் பண்ணதில் பாதி செலக்ட் பண்ணிட்டு திரும்ப எடிட்டர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே சிசர் மாதிரி ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும். அதில் ட்ரிம் ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து டைம்லைன் வரைக்கும் கட் ஆகிடும். திரும்ப எடிட் கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் எண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எண்ட்லேருந்து நீங்கள் வச்சுருக்க டைம்லைன் வரைக்கும் கட் ஆகும். நான் Ctrl+Z கொடுத்துருக்கேன். இப்போ எடிட்டரில் எப்படி க்ராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் க்ராப்பை கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே மேலே வந்து ஒரு 6 சின்ன சின்ன க்யூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் எது இம்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கேட்கும், அதுக்கு எல்லாருக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்டோடைய கலர் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். எடிட்டரில் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திரும்ப எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு அதில் டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து மாற்றிக்கோங்க. நான் 72 கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் டைப் பண்ணதில் மீதி வரல. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், வரல வந்துட்டு திரும்ப அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
சைடில் ஒரு 3 பாக்ஸ் இருக்கும். அதில் சென்டராக இருக்கிறத வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். இப்போ அந்த வெல்கம் வந்து ரொம்ப சைடாக இருக்குது, அதனால் நான் வந்து அது சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ நான் கீழே வச்சுக்கிறேன். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது டெக்ஸ்ட்டு, அதை நான் வந்து இது கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். நம்ம ப்ராப்பர்ட்டின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அது கீழே வந்தீங்கன்னா இந்த வீடியோடைய ப்ராப்பர்ட்டிலாம் வந்துடும். இதில் நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் வந்து வால்யூம் வந்து அதிகமாக கேட்கலாம், வால்யூம் இல்லாத மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வால்யூமையும் வீடியோவையும் ஆடியோவையும் தனியாக பிரிக்கலாம். இதில் இருக்க டூல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ திரும்ப நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்த பி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே இந்த மாதிரி வந்துடும். திரும்ப எடிட்டரை கிளிக் பண்ணிட்டு அதில் சீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலர் கிளிக் பண்ணேன், அந்த பிளாக் கலருக்கு மேலே எல்லோ கலர் சுற்றி வந்துடுச்சு. இப்போ உங்கள் டைம்லைனை பெருசாக பண்ணால் இந்த சைடில் வந்து ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டைம்லைன் பெருசாகும். மைனஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டைம்லைன் வந்து குறைஞ்சிரும். அங்கே பக்கத்தில் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டைம்லைனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பார்ட்டை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த ஷேப்ஸில் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் சைடில் அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இது மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே ஒயிட் கலரில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே வந்து பென் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம பக்கத்தில் இருக்கிறது என்ன கலர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கிட்டே எடுத்துன்னு போய் வைங்க. இப்போ ஒரு மாதிரி க்ரே கலராக இருக்குது, வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அதுவும் இந்த கலரும் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இதை Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்துக்கோங்க. இப்போ 2 பார்ட் வந்துச்சு, அதை இந்த சைடு ஒன்று வச்சுக்கலாம். நம்ம செஞ்சது மேலே ஒரு பிளாக் அவுட்லைன் இருக்குது, அதை எப்படி மாற்றினா திரும்ப ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணிட்டு மேலே பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க.
அதே பென் டூல் எடுத்துன்னு போயிட்டு அது பக்கத்தில் வைங்க, வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதில் அந்த 720p இருக்கிறத அது பக்கத்தில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் 1000க்கு மாற்றிக்கோங்க, 1080க்கு. இப்போ அந்த 1080 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன்னா ப்ளே ஆகும். இப்போ கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் உங்களுடைய இந்த வீடியோ வந்து எங்கே சேவ் ஆகணும்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு டைட்டில் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறதுலாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களோட டைட்டில் டைப் பண்ணிட்ட பிறகு சேவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அது கரெக்டாக சேவ் ஆகும். இல்லைனா அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதா இருக்கும். இப்போ மீதி இருக்க வியூ, எடிட் இந்த டூலில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அது பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆல் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.